அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். விஸ்வாவச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். கனவுகளை நனமாக்க திட்டமிட்டு நிதானத்துடன் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசி என்பவர்களை இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கலத்தரஸ்தானாதிபதியான சனி பகவானுடன் இணைந்து ராகு பகவானும் அமர்கின்றார். ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதால் தங்களது வளர்ச்சிக்கு நன்கு உதவி புரிவார். இதுவரை தங்களது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தங்களுக்கு தொழிலில் சில இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் அவற்றிலிருந்து விடுபட்டு தங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண செய்கின்றார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்வதால் சில சிம்மராசி அன்பர்கள் இழந்த பதவியை திரும்ப பெறுவீர்கள். இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து தனது சுப பார்வையாக தங்களது ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வீக மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மன தைரியத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டு அவற்றில் எளிதில் வெற்றியும் காண்பீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பூர்வீக சொத்துக்கள் தங்களை வந்து சேரும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தந்தையின் வழியிலும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்களது குழந்தைகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். திருமண வயதில் உள்ள தங்களது மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிலையும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ஜென்மராசியில் கேது பகவான் வந்து அமர்வதால் ஆன்மீக செயல்களில் சில சிம்மராசி என்பர்கள் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். எதிலும் முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அவற்றில் முன்னேற்றமும் காண்பீர்கள். கலத்தரஸ்தானத்தில் கலத்தரஸ்தானாதிபதியான சனி பகவானுடன் ராகு பகவான் இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து மறையும். எதையும் முன்கூட்டியே யோசித்து செய்வது தங்களுக்கு நல்ல பக்கபலமாக அமையும். வைகாசி, ஆனி, ஐப்பசி மற்றும் தை மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டால் அவற்றில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குரு பகவானின் அருளால் தாங்கள் நல்ல நிலையினை அடையப் போகின்றீர்கள். பெண்களுக்கு ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 19ஆம் தேதி வரையிலும், தை மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 18ஆம் தேதி வரையிலும் சற்று எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய காலங்களாகவே இருக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். விஸ்வாவச வருடத்திற்கான வெண்பா. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு, ஆடு, மாடு பழிக்கும். சிசு நாசம். மற்றையோர் வாழ்வார்கள். மாதவங்கள் மீறுமே. உற்று உலகி அனல் மலை உண்டு. விசுவாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிக்ஷம் உண்டாகும். விஸ்வாவசு வருடத்திற்கான நவ நாயகர்கள் ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி, மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார். மந்திரியாக சந்திரன் வருகின்றார். தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார். நீரசாதிபதியாக புதன் வருகின்றார். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார். ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை நீர் பொழிந்து மீனாக
கடலில் கலக்கமும் நேரும். நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும். விலைவாசிகள் அதிகரிக்கும். மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும். வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும். நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். கல்வி கட்டணமும் அதிகரிக்கும். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும். சஸ்யாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும். இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும். ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள். கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும். விசுவாவசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சி. குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். சனி பயிற்சி. சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 6ஆம் தேதி 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:26 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு பயிற்சி. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். கேது பயிற்சி. கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது. இங்கு சொல்லப்படுபவை பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.